வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து வச்சுட்டு உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்கு முதல்ல இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடானதும் நம்ம ஒரு கப் அளவுக்கு அது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, முழு உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம சுத்தப்படுத்திட்டு அந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவும் வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு தட்டில் சேர்த்து நம்ம ஆற வச்சிடணும். கொஞ்ச நேரம் வறுப்பட்டது இது போதும். இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஒரு அகலமான தட்டில் நம்ம இதை கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இப்போ அதே பேனில் நாம் ஒரு 10-15 பாதாம் அதை நாம் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். வாசம் வர வரைக்கும் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நாம் அந்த உளுந்தோடு சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் நம்ம உளுந்தோடு சேர்த்து ஆற வச்சிடணும். அதிலே கொட்டிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் நாம் கொஞ்சமாக முந்திரி, அதுவும் ஒரு 10-15 முந்திரி எடுத்துட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அந்த உளுந்தோடு சேர்த்துட்டு நல்லா ஆற வைக்கணும். இப்போ இதுவும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம கொஞ்சமாக வாசம் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துட்டு அதையும் நாம் அந்த உளுந்தோடு சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். இது வரைக்கும் போதும், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நாம் அந்த தட்டோடு சேர்த்துட்டு தட்டில் உளுந்து, பாதாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நாம் இப்போ கரகரப்பாக தான் அதை அரைக்கணும், ரொம்பவும் பவுடராக அரைக்காதீங்க. அரைச்சிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதை லைட்டாக அதில் கொஞ்சம் ஈரப்பதம் எதுனா இருக்கும், அதனால லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த வாசம் அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துருங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வறுபட்டு எடுத்தால் போதும். அது ரொம்பவும் வறுக்கக்கூடாது, கொஞ்சமாக வறுத்துட்டு அதை எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு மாதிரி ஒரு ஸ்பேட்லா வச்சுட்டு வறுத்து எடுத்துருங்க. கொஞ்சமாக வறுத்துட்டு அதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு திருப்பி நம்ம மிக்ஸி ஜாரில் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து அதை அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. இப்போ ஆறினதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சாச்சு. இது கூட இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு தட்டில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு நாம் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. தேவைன்னாலும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு 2 டேபிள் அது கொஞ்சம் சூடாகணும். சூடானதும் நாம் அப்படியே ஊற்றியும் செய்யலாம். அந்த கலவையில் இந்த நெய்யை சூடாக ஊற்றிட்டு அதை நம்ம லட்டு பிடிச்சி எடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் நெய் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். இப்போ இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அது சூடாக இருக்கப்பவே அந்த நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து உளுந்து, பாதாம், முந்திரி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா இது சூடாகட்டும். சூடாகிடுச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துட்டு நாம் அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பு உளுந்து மிக்ஸோடு இப்போ சேர்க்க போகிறோம். சூடாகவே சேர்க்கணும். அப்போ தான் அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் இலக்கி கொடுக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு. இப்போ சூடாக சேர்த்தாச்சு. கை வச்சு எதுவும் செய்யாதீங்க. இந்த மாதிரி ஸ்பேட்டுலா இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு நெய் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நெய்யை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுவே போதும், 2 டேபிள் ஸ்பூன் நெய்யே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடு இருக்க அப்போவே நம்ம லட்டு பிடிக்கணும். ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. நீங்கள் கொஞ்சமாக மிதமான சூடு இருக்கிறப்ப நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நாம் அதை வந்து லட்டு பிடிச்சி எடுத்துடணும். நமக்கு தேவையான சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துடலாம். சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்தோம்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு லட்டு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். இப்போது இதை பிடிச்சி எடுத்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கையில் நல்லா முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு லட்டு பிடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க. கொஞ்சம் லட்டு அழுத்தி பிடிச்சா நல்லா வந்துடும். நான் இந்த சைஸ்க்கு நான் குட்டியாகவே பிடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த லட்டை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டிலையே சூப்பரான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் செய்கிறதுக்கு சுலபமானது. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த லட்டை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த லட்டு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.